வணக்கம் நண்பா. இந்த வாழை மாதிரி தான் மனுஷங்களோட வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில். இந்த மரத்தை பாருங்கள், எல்லோரும் ஒன்று போல் நட்டுனது தான். இதிலெல்லாம் குலை தள்ளலை. இந்த மரத்தில் மட்டும் குலை தள்ளி இருக்குது. மற்ற மரங்கள் கனி பயனற்றது அப்படின்னு சொல்ல முடியாது. அது சீக்கிரம் முன்னேறிச்சு வாழ்க்கையில். அது மாதிரி தான் மற்றவங்களும் வாழ்க்கையில் முன்னேற கொஞ்சம் நேரம் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக அவங்களும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும். அதை விட்டுவிட்டு ஸ்கூல் லைஃப்லேயே சின்ன வயசுலேயே அவங்கள திணிக்க ஆரம்பிச்சிடுது. ஸ்கூலில் ஒரு பையன் நல்லா, இப்போ யாராக இருந்தாலும் ஒரு ஸ்கூலில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தன் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து அவன் எப்படி நல்லா படிக்கான், நீ அதே தானே படிக்க அப்படின்னு சொல்லி அவனை வைகிறது, மட்டம் தட்டுறது. அவனாம் நீலாம் வாழ்க்கையில் ஆக்கிடல, அந்த மாதிரிலாம் வார்த்தையை பயன்படுத்தாதீங்க சின்ன வயசுலேயே. அது ஆள் மனசில் பதிஞ்சிடுது. அப்போ நம்மளை திறமை உள்ளவங்க அந்த உலகத்தில் வாழ முடியும், திறமை இல்லாதவங்க இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு கற்பனைக்குள்ளே வந்துடும் மைண்ட் தாட்டு. வளர அவங்க மேலே அடுத்தடுத்து திணிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பணம் இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் நல்ல வசதியாக வாழ முடியும், அது இல்லாட்டி திறமை இல்லாட்டி அதை பணம் சம்பாதிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க.